தந்தை தாய் தம்பிரான் என்று சொல்வது போல, தலைவா நல்ல தேரினார் வருகி, நல்ல தேரோடுகின்ற வீதி. எப்பொழுதும் நம்முடைய தில்லை சிற்றம்பலத்திலே தேரோடும் வீதிகள், அந்த பல்லாண்டு பாடி தேரோடினார் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். அப்படி தேரோடும் வீதியிலே வருகின்ற வீதியிலே திருவாரணி தில்லை தன்னுள் திருவுடை அந்தவர்கள் வாழ்கின்ற திருவாரணி, திருவார் என்றால் திருவினை உடையவர்களாகிய அந்தவர்கள், தில்லை வாழ்ந்தவர்கள், அவர்கள் வாழ்கின்ற தில்லை தன்னுள் சீரினால் வழிபாடு ஒழியாததோ. சீரினால் என்றால் சிறந்த நூலிலே சொல்லப்பட்ட முறைப்படி நித்திய நைமித்திய பூஜைகளை வழிபாடு செய்து கொண்டிருக்கிற, எக்காலத்திலும் நீங்காது ஒழியாது செய்து கொண்டிருக்கிற செம்மை நெறியை உடைய அழகாய சிற்றம்பலம், தில்லை சிற்றம்பலத்திலே வாழ்கின்ற தில்லை வாழ்ந்தவர்கள் சீரினால் வழிபாடு செய்கிறார்கள். சிறந்த நூல் ஆகம விதிப்படி வழிபாடு செய்கிறார்கள். நித்திய நைமித்திய பூஜைகளை சரியாக செய்கிறார்கள். ஒரு காலமும் நீங்காமல் செய்கிறார்கள். சென்னறியில் கொண்டு செலுத்துவதற்குரிய வழியில் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட செயல்பாடுகள் நிறைந்திருக்கிற அழகாய சிற்றம்பலத்தை ஏறினால் அமர்ந்தாய். அப்படிப்பட்ட சிற்றம்பலத்தை நீ அழகான இடமாக கொண்டு அமர்ந்தாய். உன் சீரடி ஏத்துமே. உங்களுடைய சிறப்பு பொருந்திய திருவடிகளை நாங்கள் போற்றுகிறோம். போற்றுவதால் இப்படிப்பட்ட பயன்களை பெறுகிறோம் என்று சொல்லி இந்த 10வது பாடல் செல்கிறோம். வெற்றரை உழல்வார். இந்த 10வது பாட்டு என்பது எப்பொழுதும் சமன் சாக்கிய பாட்டு. இந்த பாட்டு, இந்த பதிகத்துல நீங்க பார்க்கலாம். 8வது பாடல்ல ராவணனை பற்றியும், 9வது பாடல்ல அயன்மான் அடிமுடி தேடிய செய்தியை பற்றியும் குறிப்புகள் இல்லை. இந்த பதிகத்துல அது இல்ல, பார்க்கணும். நீங்க ஒவ்வொரு பதிகத்தையும் பார்க்கிற பொழுது நுட்பமாக பார்க்கிறதுனால் இந்த பாட்டுல 8வது பாட்டுல ராவணனை பற்றிய குறிப்பு இல்லை, 9வது பாட்டுல அடிமுடி தேடிய வரலாறு இல்லை. ஆனா 10வது பாட்டுல இவர் பரசமய கோளரி அல்லவா. எனவே இன்னொரு புறச்சமயங்களை விரட்டவும் திருநீற்றோழி பரவவும் தோன்றி அவதரித்தவர் அல்லவா. எனவே அங்க பாடுறார் பாருங்க. வெற்றரை உழல்வார். இடுப்புல எந்த ஆடை இல்லாம தெரிகிற சமணர்கள். வெற்றரைன்னா வெறும் அறை, அறைன இடுப்பு, அறையில இடுப்புல எந்த துணியும் கட்டாம அலைகின்ற திகம்பரர்கள் சமணர்கள். துவராடைய வேடத்தார் இன்னொரு கூட்டம் இருக்க சாக்கியர்கள், தேரர்கள், பௌத்தர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க, மருதம்பட்டையை ஊற வச்சு அதுல வேட்டையெல்லாம் நினைச்சு காவி உடையாக மாற்றி கட்டி கொள்வார்கள். அப்படி துவராடைய வேடத்தார் அவர்கள் உரை கொள்ளனின் உபதேசம் பண்றார் ஞானசம்பந்த பெருமான். அப்படிப்பட்டவர்களுடைய உரைகளை தயவு செய்து ஏற்றுக்கொள்ளாதீர்கள். வெற்றரை உடையவர்களாகிய சமணர்கள் திகம்பர்கள் அவர்கள் அவர்களுடைய உரையையும் சரி, அதே போல மருதம்பட்டையை சார் எடுத்து அதை ஆடையாக அதிலே தோய்த்து துவராடை அணிந்திருக்கிற, காவி ஆடை அணிந்திருக்கிற வேடத்தை உடையவர்களாகிய தேரர்கள், சாக்கியர்கள், பௌத்தர்கள் இவர்களுடைய உரைகளை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். ஏனென்றால் காரணம் சொல்றாரு. ஏற்றுக்கொள்ளாதீர்கள் சொன்னா போதாது, காரணம் சொல்லணும். இந்த உணவை சாப்பிடாதீங்க என்றால் ஏன் சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்கான காரணம் சொல்லணும். இந்த உணவை சாப்பிடுங்க, ஏன் சாப்பிட வேண்டும், காரணம் சொல்லணும். அது போல இவங்களுடைய உரைகளை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்று சொன்னவர் காரணம் சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்? மற்றவர் அந்த சமணர்களும் சாக்கியர்களும் உலகின் அவலம் அவை மாற்ற இல்லார். உலகில் ஏற்படுகிற துன்பங்களை, பிறந்து இறந்து உழல்கின்ற துன்பங்கள், உலகத்துல இருக்கிற உயிர்களுக்கு ஏற்படுகிற துன்பமே என்ன என்றால் பிறவி துன்பம் தான். பிறப்பதும் இறப்பதும், இறப்பதும் உறங்குவது போலும் சாக்காடு, விழிப்பது போலும் பிறப்பு என்று, உறங்குவதும் விழிப்பது போல சாவதும் பிறப்பதும் ஆகிய இந்த பெரிய துன்பத்திலிருந்து தப்பிப்பதற்குரிய வழிகளை சொல்லுகின்ற ஆற்றல் அவர்களுக்கு இல்லை. எனவே அவர்களுடைய உரைகளை கொள்ளாதீர்கள் என்றார். பாருங்க, மற்றவர் உலகின் அவலம் அவை மாற்ற இல்லார். இந்த உலகத்தில் இருக்கிற உயிர்களுக்கு வருகிற துன்பங்களாகிய பிறவி துன்பங்களை மாற்றுகிற வலியற்றவர்கள் கில்லார் பாருங்க. மாற்ற கில்லார், மாற்றுகின்ற வலிமையற்ற. கில் என்பது வலிமையை, ஆற்றலை உணர்த்துவதோ இடைச்சொல். மாற்ற இல்லார் என்றால் அவர்களாலே மாற்ற முடியாது. எனவே கற்றவர் தொழுதியத்து சிற்றம்பலம். கற்றவர்கள் தொழுது எதை கற்றவர்கள்? சிவஞான கல்வியை கற்றவர்கள், சிவாகமங்களை கற்றவர்கள், வேதங்களை கற்றவர்கள். இப்படிப்பட்ட உயர்ந்த சைவ நூல்களை, சைவாகமங்களை, வேதங்களை கற்றவர்களாகிய தில்லை வாழ்ந்தவர்களும் மற்றவர்களும் தொழுது ஏத்துகின்ற சிற்றம்பலம். அவர்கள் தொழுதும் போற்றியும் வழிபாடு செய்கின்ற தில்லை சிற்றம்பலத்தை காதலால் கடல் சேவடி கைதொழ. காதலோடு நாமும் கைதொழ வேண்டும். அகமுகங்களை கற்றவர்கள் தொழுது ஏத்துகிறார்கள், வேதங்களை கற்றவர்கள் தொழுது ஏத்துகிறார்கள். அதை போலவே நாமும் அந்த பெருமானுடைய கடல் சேவடி, கடலணிந்த சேவடி,
கடல் அணிந்ததனாலே பெருமானுடைய அடி சிவந்து போச்சான். கடல் அணிந்ததனாலே பெருமானுடைய திருவடிகள் சிவந்து போயின. அப்படிப்பட்ட கடலணிந்த சேவடியை நாம் கைகூப்பி தொழுவோமானால் அவ்வாறு தொழ உற்றவர்கள், இதான் பாட்டோட தலைப்பின்றைய தலைப்பு. தொழ உற்றவர்கள் யார் தொழுகின்ற தன்மையை பெறுகிறார்களோ அவர்கள் உலகின் உறுதி கொள்ள வல்லவர்கள், இந்த உலகத்திலே ஆன்ம லாபம் பெற வல்லவர்கள். அறம்பொருள் இன்பம், உறுதிப்பொருள் என்றால் அறம்பொருள் இன்பம் வீடு என்று சொல்லப்படுகிற தர்மார்த்த காம மோட்சம், அதான் புருஷலட்சணம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட காதலால் கடல் சேவடி கைதொட ஆகமங்களை கற்றவர்களும் வேதங்களை கற்றவர்களும் இசை நூல்களை கற்றவர்களும் பெருமானுடைய துதிப்பாடலை கற்றவர்களும் எப்படியெல்லாம் கைதொழுகிறார்களோ அப்படி போல நாமும் கைதொழுவோமானால், பெருமானுடைய கடலணிந்த சிவந்த திருவடிகளை கைதொழுவோமானால், அவ்வாறு கைதொழ உற்றவர்களாகிய நாம் உலகின் உறுதி, இந்த உலகில் தோன்றியதனுடைய பயனை கடலை அணிந்ததால் சிவந்த அந்த குஞ்சித பாதம் அதை நாம் கையால் தொழுதால் அவ்வாறு தொழுகின்ற தன்மையை பெற்றவர்கள் உலகில் மானுட பிறவியில் பிறந்த பயனை அடைவார்கள். நம்முடைய சித்தாந்த சாஸ்திரம் சொல்லும் மானுட பிறவிதானும் வகுத்தது மனவாக்காயம் ஆனிடத்து 5 ஆடும் அரண்மணிக்காக என்றோ, இந்த உலகத்தில் நாம் இந்த உடம்பு எடுத்ததுக்கு நோக்கமே ஆணையெடுத்த அரண் 5 ஆடுகின்ற சிவன் பணிக்காகத்தான் நாம் இந்த உடம்பு எடுத்திருக்கிறோம். எனவே இந்த பிறவியின் பயனை அடைய வேண்டும் என்றால் பெருமானுடைய கள்ளணிந்த சேவடிகளை சுழல் உற வேண்டும் என்பது ஞானசம்பந்த பெருமானுடைய அருள் வாக்கு. இன்னும் அக்கையால் பயன் என் அரண் கோயில் வலம் வந்து பூக்கையால் அட்டி போற்றி என்னாத இவ்வாக்கையால் பயன் என்று இந்த உடம்பு எடுத்தவனுடைய பயனை நாவுக்கரசர் அங்கமாலையிலே சொல்லி காட்டுவார். அது எல்லாவற்றையும் விட நம்முடைய தெய்வ சேக்கிழார் 2வது பாடலிலே, முதற் பாடலிலே பெருமானுடைய தன்மைகளை எல்லாம் சொல்லிவிட்டு 2வது பாடலிலே சொல்லுவார், ஊன் அடைந்த உடம்பின் பிறவையே தான் அடைந்த உறுதியை சாருவான். தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் மானடம் செய் வரதர் பொற்றாள் தொழ, தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் தேன்மணம் கமழ்கின்ற மலர்கள் மறைந்திருக்கிற தில்லையிலே மானடம் செய் அந்த ஐந்தொழில் கூத்தி ஏற்றி கொண்டிருக்கிற பெருமானுடைய வரங்களை தருகின்ற பெருமானுடைய வீடு பேற்றை தருகிற திருவடிகளை தொழுதால் ஊனடைந்த உடம்பின் பிறவி, நற்றாள் என்றால் பிறவி அறுப்பதனாலே இதுக்கு நற்றாள் பேர், வீடு பெற்றை தருவதனால் நற்றாள் பேர். வாழறிவன் நற்றாள் சுடாரணி என்பதற்கு பரிமையாளர் எழுதிய உரையை பாருங்கள். அப்படி அந்த நற்றாள் தொழுவோமானால் ஊனடைந்த உடம்பின் பிறவி, தசைத்திரளால் ஆன இந்த உடம்பின் பிறவி தான் அடைந்த உறுதியை சாரும். எதற்காக இந்த உலகத்தில் நாம் பிறந்தோமோ அந்த பயனை அடைய முடியும். அதனாலேதான் இங்கே ஞானசம்பந்த பெருமான் இந்த 10வது பாடலில் சொல்லுகிறார், பெருமானுடைய நடராஜ பெருமானுடைய கடலணிந்த சேவடியை காதலோடு நாம் வழிபாடு செய்வோமானால் அவ்வாறு வழிபாடு செய்கின்றவர்கள் இந்த உலகத்திலே பிறந்ததனுடைய உறுதி பயன் என்னவோ அதை அடைவார்கள், அதை அடைவதற்கு வல்லவர்கள் என்று மிக அருமையாக எடுத்து சொல்கிறார்கள். சொல்லி நிறைவாக திருக்கடைக்காப்பை பார்த்துவிட்டு என்னுடைய வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம். காலம் கடந்து விட்டமையாலும் பொறுமையோடு இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பர்களுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிறைவான பொருளை சொல்கிறேன். நாறு பூம்பொழில் நன்னிய காழியும், நல்ல மனம் வீசுகின்ற, நான் பாட்டு முழுவதும் படிக்கல, பொருளை மட்டும் சொல்லிட்டு வந்துடுறேன். நாறு பூம்பொழில் நன்னிய காழியும், நல்ல மனம் வீசுகின்ற பூக்கள் மலர்ந்திருக்கிற பொழில் சூழ்ந்த பொழில் நிரம்பி இருக்கிற சீர்காழியிலே நான்மறை வல்ல ஞானசம்பந்தன் அவதரித்த 4 மறைகளிலும் வல்லவராகிய ஞானசம்பந்தன். அதனாலேதான் வேதம் தமிழால் விரித்தார் என்று தெய்வ சேக்கிழார் அவரை சொல்லுகிறார். அப்படி 4 மறை வல்ல ஞானசம்பந்தன் ஊரும் இந்தமிழால் உயர்ந்தார் உரைதில்லை நூல். இங்கே உயர்ந்தார் என்று அந்த தில்லைவாழ்ந்தவர்களை குறிப்பிடுகிறார். இனிமை ஊறுகின்ற தமிழால், ஊரும் இந்தமிழால் என்றால் இனிமை ஊறுகின்ற தமிழால் உயர்ந்தார். வேத சிவாகமங்களை உணர்ந்ததனாலே தில்லை வாழ்ந்தவர்கள் உயர்ந்தவர்களாக கருதப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்தவர்கள் உரை தில்லை தன்னுள். நன்றாக பாருங்கள், உறைந்த தில்லை, உரைகின்ற தில்லை, உரையும் தில்லை என்று தில்லை வாழ்ந்தவர்கள் முக்காலத்திலும் வாழ்பவர்கள் என்பதை வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் சொல்லிக்கொண்டே வருகிறார். எனவே அவர்கள் உரைகின்ற தில்லை தன்னுள் ஏறு தொல் புகழ் ஏந்து சிற்றம்பலத்து பழமையான மிக்க புகழை தாங்கி இருக்கின்ற சிற்றம்பலம், அந்த சிற்றம்பலத்திலே எழுந்தொழி இருக்கிற ஈசனை, எல்லா ஐஸ்வர்யங்களுக்கும் சொந்தக்காரனாகிய பெருமானை, சர்வ ஐஸ்வர்ய சம்பந்தனாய் சொல்லப்படுகிற எல்லா ஐஸ்வர்யங்களும் தனக்கே உடைய உயிருள்ள பொருளெல்லாம் தன்னுடைய
அடிமையாகவும் உயிரால் பொருள் எல்லாம் தன்னுடைய உடைமையாகவும் கொண்டிருக்கிற ஈஸ்வரன் சர்வேஸ்வரன். அந்த ஈசனை இசையால் சொன்ன பத்திவை இசையோடு கூடி இருக்கிற காந்தார பண்ணி இருக்கார் அல்லவா, காந்தார பஞ்சமம் பண்ணி பாடி இருக்கிற இந்த 10 பாடல்களையும் கூறுமாறு வந்தார். யாரு கூற வல்லவர்களோ, யாரு கூற மாறு வந்தார் என்றால் மனம் மொழி மெய்களாலே யாரு கூறுகின்ற, யாரு பாடுகின்ற, செய்கின்ற, நினைக்கின்ற தன்மை உடையவர்களோ அவர்கள் உயர்ந்தாரோடும் கூடுவர், உயர்ந்த சிவனடியார்களோடும் சேர்ந்து நிறைவில் வீடு பேறு எய்துவார்கள் என்று ஒரு அற்புதமான பதிய பயனை சொல்லுகிறார் இந்த பாடல்ல. ஆறு பூம்பொழில் நான் நன்னிய காழி நான் மறை வல்ல ஞான சம்பந்தன் ஊரும் இந்த விழா சுவை ஊறுகின்ற இனிமை ஊறுகின்ற இனிமையான தமிழ், தமிழினுடைய சுவையையும் இனிமையையும் சொல்லிக் கொண்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட தமிழாலே உயர்ந்தவர்களாகிய தில்லைவாழ்ந்தவர்கள் அவர்கள் ஏன் உயர்ந்தவர்கள் என்றால் அவர்கள் வேதங்களையும் சிவாகமங்களையும் உணர்ந்து அதன்படி ஒழியாமல் நாள்தோறும் அந்த தில்லை சிற்றம்பலவனுக்குரிய தொண்டுகளை, அகம்படிமை தொண்டுகளை மிக அருமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மையே பெற்று வாழ்வார், இனி பெரும் பேரொன்றில்லார் என்று தெய்வ சக்கராரை சிறப்பித்து சொல்லப்படுகின்ற நன்மையுடைமையினாலே அவர் உயர்ந்தவர்கள். அப்படிப்பட்ட உயர்ந்தவர்களாக வாழ்கின்ற அந்தவர்கள் வாழ்கின்ற தில்லை தன்னுள் ஏறு தோன்புகள் ஏந்து சிற்றம்பலத்து, அதாவது பழமையான மிக்க புகழை தாங்கி விளங்குகின்ற அந்த தில்லை சிற்றம்பலம், அதுல விளங்குகிற ஐந்தொழில் கூத்தி ஏற்றுக் கொண்டிருக்கிற ஈசன், அந்த ஈசனை இசையால் சொன்ன இந்த ஞான சம்பந்த பெருமானாகிய இவர் சொல்றாரு இல்ல, நான் மறைவல்ல ஞான சம்பந்தன் ஊரும் இந்த தமிழால் சொன்ன பத்திவை இந்த 10 பாடல்களையும் யாரு கூறுமாறு வல்லவர்களோ, யாரு கேட்க வல்லவர்களோ, கற்க வல்லவர்களோ, நினைக்க வல்லவர்களோ, சொல்ல வல்லவர்களோ, செயல்பட வல்லவர்களோ அவர்கள் உயர்ந்தாரோடும் கூடுவர், உயர்ந்த சிவனடியாரோடும் கூடி மிக பெரும் பேறு பெறுவார்கள் என்று இந்த பாடல் வழி மிக அருமையாக இந்த பதிக பயனை சொல்கிறார். வாறு சொல்லி மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். இந்த பதியத்தை 8வது பாடலில் ராவணனை பற்றியும் 9வது பாடலில் அடிமுடி தேடிய செய்தியும் இல்லாமல் 10வது பாடலிலே பரசமய கோடரியாகியவர் புறச்சமயத்தை நம்பாதீர்கள், அவர்கள் குறைபாடுடையவர்கள், அவர்கள் இந்த உறுதி உயிருக்கு உறுதியை பயக்கின்ற செயலை தரமாட்டார்கள் என்று காரண காரியத்தோடு விளக்கியதோடு அந்த 10வது பாடலை சொல்லி 11வது பாடல்ல சிவனடியாரோடு சேர்ந்து மேலான உலகம் பெறுவார்கள் என்ற இந்த பதிக பயனையும் சொல்லி மிக அருமையாக சொல்லி இருக்கிறார். நடராஜ பெருமான் 6 முறை அபிஷேகம் கொள்பவர். உங்களுக்கு தெரியும், சித்திரை ஆனி மார்கழி இந்த 3 மாதங்களிலும் திருவோண நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரத்திலே அபிஷேகம் கொள்வார். அதல்லாமல் ஆவணி புரட்டாசி மாசி இந்த 3 மாதங்களிலும் பௌர்ணமிக்கு முதல் நாள் வருகிற சதுர்த்தசி திதியிலே மாலை நேரத்திலே கனகசபையிலே அபிஷேகம் கொள்வார். அந்த ஆணியிலேயும் மார்கழியிலேயும் ராஜசபை என்று சொல்லப்படுகிற 1000 மண்டபத்திலே அபிஷேகம் கொள்வார். அப்படிப்பட்ட தன்மையுடையவரை ஆடினாய் நெய்யோடு பால்தையர் என்று சிறப்பித்து மிக அருமையான ஒரு பதியத்தை பாடி 3வது பாடலிலே தில்லைவாழ்ந்தவர்களை பெருமக்களை கணநாதர்களாக கண்டு தான் கண்டு மகிழ்ந்ததோடு பக்கத்திலே இருக்கிற திருநீலருடைய ஆழ்ப்பாணருக்கும் காட்டி மகிழ்வித்தார். அவருடைய தோற்ற பொலிவை மிக அருமையாக 3வது பாடலில் பாடி காட்டினார் என்று சொல்லி இதுவரை நீண்ட நேரமாகியும் பொறுமையோடு கேட்டிருந்த அத்தனை சைவ தமிழர்களுக்கும் என்னுடைய பணிவார்ந்த நன்றியை, வணக்கத்தை, வாழ்த்தினை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.